ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி 1885 பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது அப்படிங்க. கரெக்டு தான். ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1885 தான் வந்து நிறுவியிருப்பாங்க. இதன் நிறுவனர்களில் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தீன்சா வாச்சா ஆகியோர் வந்து அடங்குவர் அப்படிங்க. கரெக்டு தான். ஏன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தான் வந்து இதை தொடங்கியிருப்பாங்க. அந்த நிறுவனர்கள் வந்து தாதாபாய் நவ்ரோஜி, தீன்சா வாச்சாவும் அடங்குவர் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, இது இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறியது. அது வந்து தவறு. ஏன்னா பங்கேற்பாளர் வந்து பொருளாதார இயக்கத்தில் வந்து ஒரு முக்கிய பங்கேற்பாளருங்கிறது கிடையாது. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேலே காணப்படும் கூற்றுகளில் வந்து எது சரியானது அப்படின்னா 1 and 2 மட்டும்தான் வந்து சரியானது. ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவனப்பட்ட ஆண்டு 1885. இதை நிறுவனவர் வந்து ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி, தீன்சா வாட்ஷா இவங்களாம் தான். அடுத்து பாருங்கள், இரண்டாவது ஒரு கேள்வி. ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது வந்து எவை அப்படிங்கிறாங்க. ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் வந்து உற்பத்தி, பகிர்வு, தீர்வுகளை வந்து முடிவு செய்வது வந்து மத்திய திட்டக்குழு. இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பணக் கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக வந்து என்ன, வங்கி வந்து வட்டி வீதத்தை வந்து குறைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பணக் கொள்கையை வந்து பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக வங்கி வந்து வட்டி வீதத்தை குறைக்கும் அப்படிங்கிறாங்க. வங்கி வட்டி வீதத்தை குறைக்கும். இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பணக் கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக வங்கி வட்டி வீதத்தை குறைக்கும். இதெல்லாம் திருப்பி கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பின் வருவனவற்றுள் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இது பொருள்கள் மற்றும் சேவைகளின் அளிப்பின் மீது வந்து விதிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஜிஎஸ்டி வந்து பொருள்கள் மற்றும் வந்து சேவைகளின் மீது வந்து விதிக்கப்படுகிறது. அது ஒருமுனை வரி. உள்ளீடுகளின் மீதான வரி வரவு வந்து இதில் உள்ளது. இதெல்லாமே கரெக்டு. இதில் எது இதோட இயல்பு கிடையாது அப்படின்னா, தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருள்கள் மீது வந்து வரி கிடையாது அப்படின்னு சொல்கிறது வந்து இதன் இயல்பு கிடையாது. நம்ம கேட்டிருக்கிறது வந்து என்ன, ஜிஎஸ்டியோட இயல்பு, சரக்கு மற்றும் சேவை வரியோட இயல்பு இல்லாதது எது அப்படின்னா வந்து தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருட்கள் மீது வந்து வரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான். அடுத்து பாருங்கள், டேஷ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வது அப்படின்னு. பொது கணக்கு குழுவோட முக்கிய பணி தான் அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை வந்து ஆய்வு செய்வது. பொது கணக்கு குழுவின் முக்கிய பணி இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வது. நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள் வந்து என்ன அப்படின்னா, குறைந்த இடுபொருள்களை அதிக உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு, மண்வளம் பாதுகாக்க, சுற்றுச்சூழலை வந்து பேணுதல். இது எல்லாமே வந்து அதன் உட்கருத்துக்கள் அப்படிங்கிறாங்க. நிலம் துண்டாடப்படுவதை தடுத்தல் வந்து அதோட உட்கருத்து கிடையாது. ஸோ அதன் உட்கருத்துக்கள் என்ன, நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள் வந்து குறைந்த இடுபொருளில் வந்து அதிக உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு, மண்வளம் பாதுகாக்க, சுற்றுச்சூழலை பேணுதல். இது எல்லாமே வந்து அதன் உட்கருத்துக்கள். வேலை நிறைவு நிலை என்பது எந்த வகையான வேலையின்மையை வந்து உள்ளடக்கியது அப்படின்னா வந்து புரட்சி கால வேலையின்மை அப்படிங்கிறாங்க. வேலை நிறைவு நிலை என்பது எந்த வகையான வேலையின்மையை உள்ளடக்கியது அப்படின்னா புரட்சி கால வேலையின்மை. இதில் ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது அப்படிங்கிறாங்க. பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது அப்படிங்கிறாங்க. கூற்று வந்து கரெக்டு. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாகிவிட்டது அப்படிங்க. பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாகிவிட்டது அப்படிங்க. ஸோ கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. கூற்று வந்து என்னென்னா
காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறாங்க. பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது. பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாகிவிட்டது. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் வந்து குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா வந்து நீதிபதி எம் ஹிதயதுல்லா அப்படின்னாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1969 தான் இது நடந்தது. குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் காலியாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா வந்து எம் ஹிதயதுல்லா. ஆண்டு 1969. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலுமே நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு வந்து எது அப்படின்னா வந்து LM சிங்வி குழு அப்படிங்கிறாங்க. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு LM சிங்வி குழு. இந்திய அரசியலமைப்பின் 360வது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது அப்படிங்க. விதி 360 அப்படின்னா வந்து நிதி அவசர நிலையை தான் வந்து குறிப்பிடுது. இந்திய அரசியலமைப்பின் 360வது விதி எதனை குறிப்பிடுகிறது? நிதி அவசர நிலை. அடுத்து பாருங்க, இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வது யார் அப்படின்னா வந்து சபாநாயகர் தான். சபாநாயகர் தான் வந்து ஒரு மசோதாவை இது நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா என முடிவு செய்பவர் அப்படிங்கிறாங்க. கேள்வி என்ன? இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வது யார் அப்படின்னா வந்து சபாநாயகர். 2010 திருத்தப்பட்ட 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் டேஸுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது அப்படிங்க. வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு தான் வந்து வாக்குரிமையை வந்து அளிக்கிறது. ஸோ 2010 தான் வந்து திருத்தப்பட்டிருக்காங்க. 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் யாருக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது அப்படின்னா வந்து வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு. அடுத்து 9வது அட்டவணை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஜஸ்ட் இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏபிசியை வந்து ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. 9வது அட்டவணை அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம் தான் வந்து 9வது அட்டவணை அப்படிங்கிறாங்க. 9வது அட்டவணை வந்து கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் வந்து பட்டியலிடப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்வுக்கு உட்படாது என்று தெரிவிக்கின்றது. ரொம்ப யூனிக்கான விஷயம் பாருங்க. அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்வுக்கு உட்படாது என்று தெரிவிக்கின்றது. ஸோ 9வது அட்டவணை அப்படின்னா வந்து இது வந்து அரசியலமைப்பு சாசனத்திலே ஒரு அசாதாரண அம்சம்னு சொல்கிறாங்க. 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு. விதி 31 படி 9வது அட்டவணையில் வந்து அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்வுக்கு உட்படாது அப்படிங்கிறாங்க. இதில் தவறானது எதுன்னு ஜஸ்ட் ஒரு இடம் பார்த்துங்க. அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்வுக்கு உட்படாது அப்படிங்கிறது தவறு தான் அப்படிங்கிறாங்க. அதில் அந்த அடிப்படை உரிமை மீறல்ங்கிறது தான் ரொம்ப கீ பாயிண்ட். அதை வச்சு தான் அந்த ஆன்சர் ராங்கா தவறா கரெக்டா அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கிறாங்க. மாநிலங்களில் பின்வருவனவற்றில் எது வந்து துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை அப்படின்னா வந்து நுகர்வோர் நீதிமன்றங்கள் அப்படின்னா. மாநிலங்களில் பின்வருவனவற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை அப்படின்னா வந்து நுகர்வோர் நீதிமன்றங்கள். கீழ் வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னா. அசோக் மேத்தா குழு அப்படின்னா 1977 to 78 வந்து வரும். GVK ராவ் குழு அப்படின்னா 1985 வரும். LM சிங்வி குழு வந்து 1986. பல்வந்த் ராய் மேத்தா குழு வந்து 1957 தான் வந்து பல்வந்த் ராய் மேத்தா குழு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, GVK ராவ் குழு, LM சிங்வி குழு அந்த ஆர்டர் தான் வரும். பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, GVK ராவ் குழு, LM சிங்வி குழு. கீழ் கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுக்கள் எவை அப்படிங்கிறாங்க. இதில் எல்லாமே வந்து அந்த குப்தர்கள் காலம்தான். அதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்த, அதுதான் ரொம்ப முக்கியம். அலகாபாத் தூண் கல்வெட்டுகள், நாலந்தா செப்பு பட்டயம், ஈரன்
ஈரான் கல்வெட்டுகள் இது எல்லாமே வந்து சமுத்திரகுப்தரோடது. இது வந்து முதலாம் சந்திரகுப்தர் அவர்களுடைய தான் மெஹ்ரலி தூண் கல்வெட்டு. ரொம்ப முக்கியம், கொஸ்டின்ஸில் வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து குப்தர்களோடது தான். அதில் சமுத்திரகுப்தர்கள் அப்படின்னா 1 2 3 அலகாபாத் தூண் கல்வெட்டு, நாலந்தா செப்பு பட்டயம், ஈரான் கல்வெட்டுகள். அடுத்து பாருங்க, எந்த முகலாய இளவரசின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தாராசுகோ அப்படிங்கிறாங்க. எந்த முகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தாராசுகோ. பாமினி சுல்தான்கள் டேஸ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய் காப்பாளர்களை வைத்திருந்தனர் அப்படின்னா காஸ் ஐ கேல் அப்படிங்கிறாங்க. பாமினி சுல்தான்கள் டேஸ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய் காப்பாளர்களை வைத்திருந்தன காஸ் ஐ கேல். பின் வருவனவற்றுள் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் அந்த திட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் இந்த திட்டத்தின் சரியானது எது அப்படின்னா வந்து 1 and 2 மட்டும்தான். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்தநாள் அன்று தான் அறிவிக்கப்பட்டது ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் திட்டம் அப்படிங்க. அதோட குறிக்கோள் வந்து என்னென்னா நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதான் இதன் நோக்கம் அப்படிங்கிறாங்க. ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் அப்படின்னா வந்து பட்டேலின் 140வது பிறந்தநாள் அறிவிக்கப்பட்டது. இதன் குறிக்கோள் வந்து நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதே இதன் நோக்கம் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.